இந்த வீடியோவில் இன்ஷாட்டில் எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. கீழே இருக்க அவுட்கட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அழகாக இப்படி ஃபோட்டோ மட்டும் தனியாக நமக்கு அவுட்கட் ஆகி வந்துடும். மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது கேலரியில் சேவ் ஆகிரும். அப்புறம் வெளியே வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேன்வாஸ் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ வேணும்னா 16:9, ஷார்ட்ஸ் வேணும்னா 9:16 கொடுத்துக்கோங்க. அண்டு ஒப்பாசிட்டி கொடுத்து ஒப்பாசிட்டியை நல்லா குறைச்சி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க, டிக் பண்ணிக்கோங்க, அது வந்து இதாயிரும். அப்புறம் ஃபில்டர் போங்க. ஃபில்டர் கொடுத்துட்டு அதில் அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபோட்டோ சூப்பராக கிளியராக இருக்கும். சேச்சுரேஷனை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். நமக்கு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிப்பில் போய் அவுட்கட் கொடுத்த ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வேணுங்கிற ப்ளேஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆடியோவுக்கு போகணும். மியூசிக் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிக் கொடுத்துட்டு ஆடியோ போய் மியூசிக்குன்றதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, நமக்கு என்ன தேவையோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கிறணும். அது வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே, அதாவது சாங் வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மைல்டான சாங் அப்படின்னு வெதர் இல்லைன்னா செலப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்னோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்னோ வந்து சூப்பராக இதாகும். பாட்டோட எண்டு வரைய நீங்கள் வந்து அந்த ஸ்னோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபில்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக் கொடுத்துட்டு வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க இன்ட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்து எக்ஸ்போர்ட்டில் போய் நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இன்ஷாட்டில் ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.